இப்ப சத்யராஜியோடைய பொண்ணு வந்து பேசியிருந்தாங்க திவ்யா. கூட வாழணும் இல்ல. We can just live in each other's house. We can just be together, have children. We don't have to be married. It's okay. திருமணம் இல்லாமையே நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாலும் கூட இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டியில், மருத்துவத்துறையில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட்டில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தனிநபருடைய விருப்பம் சார்ந்த விஷயந்தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஐயா கூட நானும் ஒத்து போகிறேன், உடன்பட்டு போகிறேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். மட்டப்பட்ட மேற்படிப்பு படிச்சிருப்பாங்க இல்லையா? நல்ல விஷயம். அவங்க சொன்னது, அவங்க வந்து நல்ல ஒரு சுய சிந்தனையாளராகவும் தெரியுது. நன்றாக சிந்திக்கக்கூடிய பெண் அவர். அவங்க சொன்னது சரிதான்ங்கிறேன் நான். அவங்க சொன்னது, அவருடைய தகப்பனார் சத்யராஜ் அவர்கள் சொன்னது இரண்டுமே சரிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? இது முதல்ல இப்ப சொல்றாங்க, இவங்க பேர் தெரியல, நீங்களும் சொல்லி எனக்கு. திவ்யா சொல்றாங்க. இப்ப பெரியார் சொன்னது தானே. அதாவது ஆணாதிக்க சமூகம் என்பது இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆணாதிக்கம் என்பது ஒரு கொடிய ஆதிக்கம். முதலாளிகளின் ஆதிக்கம் போல, அதுக்கு முன்னாடி இருந்த நிலப்பிரபுக்களின் ஆதிக்கம் போல, பண்ணையார் ஆதிக்கம் போல ஆணாதிக்கம் என்பதும் பெரிய ஆதிக்கம். அது ஒரு சமூக பிரிவு மக்கள் மீது இன்னொரு கும்பல் செலுத்துகின்ற ஆதிக்கம். இது வந்து ஆணாதிக்கம்ங்கிறது மன்னர் குடும்பத்திலும் இருக்கும், ஏழை எளிய குடும்பத்திலையும், கடைசி ஏழை குடும்பத்திலையும் இருக்கும். இது ஒரு கொடுமை தான். அது பெரியார் வந்து அதை கடுமையாக சாட வேண்டும்ங்கிறனால கடுமையாக பேசினார். ஆமா, கடுமையாக பேசினார். அது தவறு. கர்ப்பப்பையை எடுக்க வேண்டும் என்று சொன்னது தவறு என்பது என் கருத்து. ஆனா இப்படிலாம் இது வந்து அதான் பெரியார் அழகா சொல்லுவாங்கல்ல, அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாருமே. அப்படி பண்ணாதான் பாதியாவது திருந்தும். உங்களுக்கு நீங்க இந்த பக்கம் ஒரு கம்பி நேரா இருந்தது, இந்த பக்கம் வளைஞ்சிருச்சுன்னா நேரா வளைச்சு நிறுத்த மாட்டீங்க, இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் வளைப்பீங்கல்ல, அப்பதான் நேரா வந்து அந்த மாதிரி பெரியார் செய்தார். அப்ப இவங்க சொல்றதை அப்படியே எடுத்துக்கலாம். பைபிள்ல சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, நானும் வாசிச்சிருக்கிறேன். திருமணம் என்பது என்ன, கர்த்தர் உருவாக்கியது. இங்கே தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதுன்னு. அது சரி, திருமணம் என்பது மனிதகுலம் தோன்றியதிலிருந்தே திருமணம் இருக்குதா? அப்படிலாம் இல்லை இல்லை. எங்கெல்ஸ், மார்க்சினுடைய தோழர் இருக்கார்ல, கார்ல் மார்க்சினுடைய தோழர் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ், மேதை. மார்க்ஸ் மாதிரி அவர் பெரிய மேதை. அவர் ஒரு புத்தகத்துல குறிப்பிடுறார், குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் அப்படிங்கிற புத்தகத்துல அவர் ரொம்ப அழகா எழுதுறார். மனிதர்கள் ஒரு கட்டத்தில், ஒரு காலகட்டத்தில் இனக்குழு அல்லது கன சமூகம்னு சொல்றதுபடி வாழ்ந்தாங்க. அப்போ ஒரு 50-57 பெண்கள் இருப்பாங்க, கிட்டத்தட்ட 57-58 60 ஆண்கள் இருப்பாங்க. இந்த பெண்கள் எல்லோரும், இந்த ஆண்கள் எல்லோருக்கும் கணவன் மனைவி. இப்படி மனிதகுலம், இந்தியாவில் இருப்பவர்கள், இலங்கையில் இருப்பவர்கள், இந்தோனேஷியாவில் இருப்பவர்கள், ஜெர்மனில் இருப்பவர்கள், அமெரிக்காவில் இருப்பவர்கள், அர்ஜென்டினாவில் இருப்பவர்கள், ருஷ்யாவில் இருப்பவர்கள், சீனாவில், எல்லாருமே இப்படி வாழ்ந்த மனித கூட்டங்களில் இருந்து வந்தவர்கள் தான் நாம் எல்லோரும். அப்ப இப்போதைய கற்பு அப்படிங்கிறதுல பார்க்க கூடாது. அதை பார்க்கலாம், எப்ப பார்க்கணும், எவ்வளவு பார்க்கணும்னு இருக்கு. அப்ப அப்படி இருந்த பிறகு முதலில் ஒரு தடை வந்திருக்குது. தலைமுறை வந்து உடல் உறவு கொள்வது தடுக்கப்பட்டது. இளைய தலைமுறை, நடுத்தர தலைமுறை, மூத்த தலைமுறைனா தலைமுறைக்கு கடந்து உடல் உறவு கொள்ளக்கூடாது. முதல் தடை அப்படி வந்தது. அதற்கு பிறகு இப்போவும் பல சமூகங்கள்ல இந்துக்கள்னு சொல்ற பல்வேறு சாதி சமூகங்கள் இருக்காங்கல்ல, அவங்க அத்தை மகளை கல்யாணம் பண்ணுவாங்க, மாமா மகளை கல்யாணம் பண்ணுவாங்க. இஸ்லாமியர்கள் சித்தப்பா மகளையும் கல்யாணம் பண்ணுவாங்க. அங்க அவங்க என்ன ஃபார்முலா சொல்றாங்கன்னா, வேறு ஆண் பெற்ற மகளை மகனை கல்யாணம் பண்ணலாம், அவ்வளவுதான் அவங்க ஃபார்முலா. இவங்க வந்து சித்தப்பானாலும் அப்பாவுடைய தம்பி, அப்ப அவனும் அந்த பொண்ணு இவனுக்கு தங்கை ஆகிறாள். அங்கே ஆண்னா சித்தப்பா வேண்டிய மகன் என்றால் தம்பி ஆகிறான். இந்த ஃபார்முலாவில் இவங்க போவாங்க. அப்ப இதுல எந்த ஃபார்முலா சரி? அவங்களுக்கு அந்த ஃபார்முலா சரி. இதுலலாம் வந்து நீங்க வந்து இது வந்து இயற்பியல், வேதியியல் மாதிரியான இயற்கை விஞ்ஞானங்கள் கிடையாது. இயற்கை விஞ்ஞானங்கள்லாம் அதற்கே உரிய விதிகள் உண்டு, லா உண்டு. அதை வந்து மாறவே மாறாது. ஆனா சமூகவியல் இது மனிதன் சம்பந்தப்பட்டது. இதில் அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தர ஒரு 500-1000 வருஷம் ஒரு விஷயம் இருக்கும், சரி என்று இருக்கும். அதுக்கப்புறம் அது தவறு என்று ஆகும், புதிய விஷயங்கள் வரும், அதுதான் சரி என்று இருக்கும். அதையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் அவர்களுடைய மகள் அவங்க திவ்யா, அவங்க சொன்னது சரி. அவங்க இது எல்லாமே தொலைநோக்கா சிந்திச்சு அவங்களும் இந்த புத்தகங்கள்லாம் படிச்சிருப்பாங்க. நான் சொல்ற புத்தகங்கள் இன்னும் பல்வேறு புத்தகங்கள் இருக்கு, அதெல்லாம் படிச்சுட்டு தான் அவங்களும் சொல்றாங்க. இதுல வந்து கோவப்படுறதுக்கு நீங்க சொன்னீங்க பயங்கர கண்டனம் பண்றதுக்கு என்ன இருக்கு? நீங்கள் அப்படி இருங்கள். இப்பொழுது பலர் அப்படி திவ்யா சொல்றது மாதிரி வந்தால் உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்க வீட்டுல வந்து கதவை தட்ட போறது இல்லை.
நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க, குழந்தை பெற்றுக்கங்க, அப்படியே போங்க. இவங்க இப்படியே போட்டோம், உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்போ கண்டனம் தெரிவிப்பதற்கோ வசைபாடுவதற்கோ எதுவும் இல்லை, அது நியாயமற்றது. கண்டனம் தெரிவிப்பது நியாயமற்றது. இவங்க சொல்லுவதுதான் நாளைய உலகுக்கு வரப்போகிறது. உங்கள் ஊருக்கும் நாளைக்கு வரும். கண்டனம் தெரிவிக்கிறாங்கல்ல, அவங்க ஊருக்கும் நாளைக்கு வரும். உலகம் முழுக்க இது வரும். திருமணம் என்பது ஒரு காலகட்டத்தில் தான் வந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க ஒருவனுக்கு ஒருத்தின்னு. அது துல்லியமா சொல்ல, ஒருத்திக்கு ஒருவன் என்கிற இந்த குடும்ப முறை என்பது, குடும்ப அமைப்பு என்பது, குடும்பம் என்கிற ஒருத்திக்கு ஒருவன் என்கிற குடும்ப நிறுவனம் என்பது காலகாலத்துக்கும் இருந்ததில்லை. ஒரு கட்டத்தில் வந்தது, ஒரு கட்டத்தில் போயே ஆக வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும், பூமிக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, சூரியனுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. ஒரு காலத்தில் சூரியன் தோன்றியது, ஒரு காலத்தில் வளர்ச்சி அடைந்தது, ஒரு காலத்தில் சூரியன் இல்லாமல் போய்விடும். எங்க போறீங்க? அப்ப ஒரு காலத்தில் பூமி தோன்றியது, அதற்கு முன்னால் பூமி இல்லை. ஒரு காலத்தில் பூமி தோன்றியது, அப்படியே அது அதற்கு ஒரு காலகட்டம் வாழ்க்கை உண்டு. இன்னும் ஒரு 400 கோடி வருஷமா ஏதோ சொல்றாங்க, இல்லை 300 கோடி வருஷம். ஏற்கனவே 460 கோடி வருஷம் ஆகுதுங்கிறாங்க பூமி. இது இன்னும் 300 சொச்சம் கோடி வருஷம் இருக்கும். அதற்கு பிறகு பூமி இல்லாமல் போய்விடும். அப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு தோற்றம் உண்டு, அதற்கு முன்னால் இல்லை. ஒரு தோற்றம் உண்டு, ஒரு வாழ்க்கை காலம் உண்டு, அதற்கு பிறகு முடிவு உண்டு, அதற்கு பின்னாலும் இல்லை. இது சமூகவியலுக்கும் இந்த விதி பொருந்தும். அப்படி பார்க்கணும். நாம ஆத்திரப்படுவதிலையோ உணர்ச்சி வசப்படுவதிலையோ அவங்கள வசைப்பாடுவதிலையோ பிரச்சனை தீராது. நிதானமாக பார்த்தால் எல்லாவற்றுக்கும் ஒரு தோற்றம் உண்டு. திருமணம் என்கிற நிறுவனம் சமூகத்தில் உலகம் முழுக்க இருக்கு. வந்தது, இவ்வளவு நாள் இருந்தது, இருந்து கொண்டிருக்கிறது, காலாகாலத்துக்கும் இருக்காது. என்றோ ஒரு நாள் போய்விடும். அது 50 வருஷம் இல்லை 100 வருஷம், 100 வருஷத்தில் போய்விடும். போகட்டுமே. இதை பத்தி எங்கெல்ஸ் எழுதுறாரு, அவ்வளவு அற்புதமா எழுதுறாரு. மனித குலம் தனக்கு என்ன மாதிரியான சமூக அமைப்பு, குடும்ப அமைப்பு தேவையோ அதை ஏற்படுத்தி கொள்ளும். இப்போது கணவன் மனைவி அவர்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தைகள்னு இருக்கு. இது இல்லாமல் போகும்னா எல்லாரும் பதறாங்க. இப்ப எனக்கே அது இப்ப ஈஸியா நடந்துருமா, எளிதாக நடந்து விடுமா? நடக்காதே. ஏன்னா பாச பிணைப்பு நானும் பார்க்கிறேன். நானும் இந்த காலத்தின் மனிதன் தானே. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிறந்து 21ஆம் நூற்றாண்டில் 26 வருஷம் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கே அண்ணன் தம்பி பாசம், அம்மா மகன் பாசம், அம்மா மகள் பாசம், அப்பா மகள் பாசம் நான் பார்க்கிறேன், இருக்குல்ல. இப்ப அதே மாதிரி நண்பர்கள் பாசம், காதலர்கள் பாசம், நேசம் எல்லாம் இருக்கும். இது எப்படி இல்லைன்னு போகும்? இல்லைன்னு போகும்னு நினைக்கிறதே ஒரு பற்றாக்குறை, புரிதல் பற்றாக்குறை. வேறு வடிவம் எடுக்கும்னு நினைக்கணும். இல்லாமல் போகாது, வேறு வடிவம் எடுக்கும். அப்படித்தான் இருக்க முடியும். மானுடம் அழிந்து போவதும் இல்லை. மானுடம் அழிஞ்சிடும்னு நான் நினைக்கல. மானுடத்தை அழிக்க பல்வேறு சதிகள் பண்றான். இப்ப நம்ம ட்ரம்ப் கூட முயற்சி பண்றாருன்னு வைங்க, அதெல்லாம் ட்ரம்பால முடியாது. ட்ரம்ப் தாத்தா வந்தாலும் முடியாது, அது வேற. அந்த கதையை தனியா பேசுவோம். அப்ப இந்த பாசம், இந்த பாச பந்தம்னு சொல்றோம் இல்லையா, இந்த நட்புணர்வு, இந்த அன்புணர்வு, இது எல்லாம் இல்லாமல் போகாது, வேறு ஒரு வடிவம் எடுக்கும். இப்போது பெற்ற குழந்தைகளை நேசிப்பார்கள் இல்லையா? இனிமேல் வருங்காலத்தில் எல்லா குழந்தைகளையும் நேசிப்பார்கள், எல்லோரும் நேசிப்பார்கள். அப்படி இருக்கலாமே. இதற்கு முன்னால் இருந்ததே, எல்லா ஆண்களும் கணவர்கள், எல்லா பெண்களும் மனைவியர்னு எங்கெல்ஸ் எழுதியிருக்காருன்னு சொன்னா, அவர் இன்னொரு ஒரு மார்கன் ஒரு அறிஞர், அவருடைய புத்தகத்துல இருந்து இதை எடுத்து எழுதுறாரு. அந்த அறிஞர் இப்ப பழங்குடி மக்களோட வாழ்ந்தவர், அந்த கன சமூகத்து மக்களோட வாழ்ந்தவர், பார்த்து எழுதினாரு. அதை எங்கெல்ஸ் சொல்றாரு. அங்கே எல்லா குழந்தைகளையும் எல்லாரும் நேசித்தார்களே. இப்ப பெண்கள் பெற்ற குழந்தைக்கு கூட பால் கொடுக்க தயங்குகிறார்கள்னு யாரோ சொன்னாங்க. ஆனா அந்த காலத்துல பல்வேறு தாய்மார்கள், அந்த தெருவில் ஒரு 5-6 குழந்தைக்கு பால் கொடுத்த தாய்மார்கள்லாம் இருக்காங்க. நீங்க நீங்க வயசு அதிகம் இல்லாத ஒரு பெண் தோழர், ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்க ஊர்ல கிராமத்துல சொல்லியிருப்பாங்க, ஒரு பேதம் பார்க்காம பக்கத்து வீட்டு குழந்தைக்கெல்லாம் பால் கொடுத்துருக்குறாங்க. இது மீண்டும் வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி பார்த்தாலும் விஞ்ஞான சமூகவியல் விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் திருமணம்ங்கிற அந்த நிறுவனம், இந்த குடும்பம்ங்கிற நிறுவனம் காலாகாலத்துக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. என்னால் தோன்றியது ஒரு காலம், தோன்றியது எல்லாம் ஒரு காலம் முடிந்தாக வேண்டும். இதுவும் முடியும். இதை தைரியமா வெளிப்படுத்திய திவ்யா அவர்களை பாராட்டுகிறேன். இதே விஷயத்தை தான், இதே மாதிரி விஷயத்தை தான் 2005ஆம் ஆண்டு 20-21 வருஷம் ஆகுது, குஷ்பு சொன்னார்கள். குஷ்புவுக்கு எதிராக அங்க ரொம்ப பேர் குதிச்சான், கோர்ட்டுக்கெல்லாம் கேஸ் எல்லாம் போட்டான், ரொம்ப புரட்சி பேசுற அமைப்பெல்லாம் குதிச்சான். அயோக்கியத்தனம் அது. அதாவது பெண்கள் அந்த கற்பு இப்பொழுது தேவையான்னு சொன்னாலே ஆம்பளை எல்லாம் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற, ஏன் டென்ஷன் ஆகுற, கூல் டவுன், இந்த அமைதியா உட்காரு, அந்த ஓரமா உட்காந்து டீ சாப்பிடு, சரியாயிருவேன். நீ இன்னும் ஆதிக்கம் பண்ணலாம்னு நினைக்கிறியா?
டேய் விட்டுறா, பெண்கள்லாம் அடிக்க வந்தாங்கன்னா தாங்க மாட்டாடா ஆம்பளைலாம். யோசிச்சுப்பாரு. நீ படிக்காம வச்சிருந்த, படிக்க விடாம வச்சிருந்த, அவ்வளவு திமிரு பண்ண, நீ விரும்பியா விட்ட. ஏதோ காலம் மாற்றம், அந்த பண்ணையார் சமூகம்ங்கிறது முதலாளித்துவ சமூகம் மாறிச்சு. முதலாளிகளுக்கு எல்லாரும் வேலைக்கு எல்லாரும் வேணும். முதலாளித்துவ சமூகம் தான் பெண்களை படிக்க வச்சுது. தனிநபர் தலைவர்கள் போராடினார்கள், பெரியார் போராடினார். ஆனா அதற்கு மேல இந்த சமூக மாற்றம் தான் பெண்கள்லாம் படிக்க வச்சுது. படிச்சுட்டாங்கல்ல, இன்னும் இது செல்லுபடி ஆகாதுடா கண்ணா, ஆம்பளை ஒழுங்கா இரு, ஆம்பளையா இரு. அதுக்கு மேல போகணும்னு நினைச்சா அவங்க சண்டைக்கு வருவாங்க, தாங்க முடியாது உன்னால. வணக்கம்.